ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th பாலிட்டி முதல் பருவம் ஃபஸ்ட் பாடம் பார்த்திங்கன்னா சமத்துவம். அந்த பாடத்தில் உள்ள ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் முக்கியமான கொஸ்டின் வந்து மொத்தமே 10 தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? ஸோ சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சினா என்னது? சட்டத்தின் மூலமாக ஆட்சி வந்து நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாட்டை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஆட்சி பண்ணுறாங்க? நிறைய சட்டங்கள் இயற்றி ஆட்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதில் கூறப்பட்டது மாதிரி தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு வந்து எதுவும் சட்டங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சட்டங்களை வந்து பாராளுமன்றத்தின் மூலமாகவும் அந்த மாநில சட்டமன்றங்கள் மூலமாகவும் இயற்றி ஆட்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாட்டில் வந்து ஆட்சி எப்படி பண்ணுறாங்கன்னா நிறைய சட்டங்கள் இயற்றி அது மூலமாக தான் ஆட்சி பண்ணுறாங்க. இதை தான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை முதலில் உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசின்னு ஒருத்தர் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலம் ஆட்சி வந்து நடக்குது. அப்போ சட்டத்தின் ஆட்சி இதை முதலாக உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். இவர் வந்து பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு சட்ட வல்லுனர். இப்போ நம்ம இந்தியாவில் அம்பேத்கர் இருக்கார்லாம், அதே மாதிரி பிரிட்டிஷில் உள்ள ஒரு சட்ட வல்லுனர் தான் ஏவி டைசி. இவர் தான் சட்டத்தின் ஆட்சி அந்த கோட்பாட்டை முதல்ல உருவாக்கியிருப்பார். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடந்தது? ஸோ இந்தியாவில் முதல் பொது தேர்தல் வந்து எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பின்னாடி நடந்த முதல் பொது தேர்தல் வந்து எப்போ நடந்திருக்குன்னா, இதுக்கு வந்து சிலவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ வந்து நடந்திருக்குன்னா 1951 52 வரை நடந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும்னா 1952 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் வந்து 1951 52 வரை நடந்திருக்கும். அது நடந்து முடிஞ்ச வருஷம் இருக்குல்ல 1952, இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா அந்த முடிஞ்ச வருஷம் 1952 தான் சூஸ் பண்ணணும், 51 சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அந்த டைம் பார்த்துக்கோங்க, 25 அக்டோபர் 1951 21 பிப்ரவரி 1952 வரை இந்த எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். ஏன்னா முதல் தடவை எலெக்ஷன் வந்து நடக்கலாம் ஒரு பொது தேர்தல். அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 85% அதிகமான மக்கள் வந்து எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைமில் 85% அதிகமான மக்களுக்கு வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக டைம் எடுத்திருக்கும். ஸோ முடிஞ்ச வருஷம் 1952 தான் சூஸ் பண்ணணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் மூணாவது கொஸ்டின், 1952 முதல் பொது தேர்தலின் போது டேஷ் வயதினை பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து வாக்களிக்கும் வயது எவ்வளோ? 18 வயசு நிறைஞ்சவங்க வந்து ஓட் போடலாம். ஆனால் அந்த 1952 முதல் பொது தேர்தல் இருக்கலாம், அந்த தேர்தலில் 21 வயசு நிறைஞ்சவங்க மட்டும்தான் ஓட்டளிக்கும் உரிமையை வந்து பெற்றிருக்காங்க. அப்போ 1952 நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 21 வயது அது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 18 கிடையாது 21. அப்புறம் நாலாவது கொஸ்டின், சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு எப்போது வாக்குரிமை வழங்கப்பட்டது? ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எப்போ வாக்களிக்கும் உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1971. ஸோ நம்ம வந்து 6ஆம் வகுப்பு பாலிட்டி அது பார்க்கும்போதே வீடியோவில் சொல்லியிருப்பேன். உலகில் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு வந்து எது? உலகத்தில் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. வருஷம் பார்த்திங்கன்னா 1893. ஸோ உலகத்தில் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் யுனைடெட் கிங்டம்.
ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா 1918 ஐக்கிய ராஜ்யம் இருக்குல்ல, அவங்க தான் வழங்கியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு. இவங்களை தொடர்ந்து அமெரிக்கா இருக்காங்கல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அவங்க வந்து 1920 வழங்கியிருப்பாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து 1920 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1921 இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து 1921 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருப்பாங்க. ஸோ சுவிட்சர்லாந்துன்னா அது வந்து 1971. அப்புறம் 5வது கொஸ்டின், இந்தியாவில் வாக்குரிமைக்கான வயது 21 18 எப்போது குறைக்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் வாக்களிக்கும் வயது இருக்குல்ல, அது வந்து 21 18 எப்போ குறைச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 18 தானே இருந்திருக்கு. ஸோ அது வந்து முன்னாடி 21 இருந்திருக்கும். அந்த 21 வாக்களிக்கும் வயசை 18 எப்போ குறைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1988 குறைச்சிருப்பாங்க. ஸோ வாக்களிக்கும் வயதை 21 18 1988 குறைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த குறைக்கப்பட்டதுக்கு வந்து ஏதாவது ஒரு திருத்தம் வந்து மேற்கொண்டிருப்பாங்களா? ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்குது. அதை வந்து ஒரு திருத்தம் மேற்கொண்டு தான் இந்த வயசு வந்து குறைச்சிருப்பாங்க. அது எத்தனாவது திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதன் மூலமாக தான் இந்த வயசை வந்து குறைச்சிருப்பாங்க. அப்புறம் 6வது கொஸ்டின், மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களவை தேர்தல்னால் என்னது? பாராளுமன்றத்தின் கீழவை, மக்களவை, லோக்சபான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எலெக்ஷனில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்னது? 25 வயது. 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் 7வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமையில் ஒன்றான சமத்துவ உரிமையை கையாளும் விதிகள் எவை? ஸோ இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? மொத்தம் 6 விதமான அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் சமத்துவ உரிமை. ஸோ மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்கா? அதில் ஒன்று வந்து சமத்துவ உரிமை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடிப்படை உரிமை இருக்கும். அதில் சொத்துரிமை வந்து தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் சமத்துவ உரிமை. இந்த சமத்துவ உரிமை பற்றி கூறப்படக்கூடிய விதிகள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 14 18 வரை உள்ள விதிகள் பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை பற்றி கூறும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 8வது கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? சமத்துவ உரிமை இருக்குல்ல, அதில் ஒரு விதிகள் தான் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அந்த விதி வந்து எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 14வது விதி. ஸோ இந்திய அரசியலமைப்பின் விதி 14 வந்து என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு சமத்துவ உரிமை தான். சமத்துவ உரிமை வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 5 இருக்கும். 14 18 வரை உள்ள விதிகள் மொத்தம் 5 இருக்கா? அந்த 5ல் 1 விதி 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 9வது கொஸ்டின், பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்க வேண்டும் என கூறும் விதி. ஸோ பொது வேலைவாய்ப்பு இருக்குல்ல, பொது வேலைவாய்ப்புனா பொது நிறுவனம் இருக்குல்ல, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி பொது நிறுவனங்கள், அதில் உள்ள வேலைவாய்ப்பு, அதில் உள்ள வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி வந்து கூறுகிறது. அந்த விதி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 16. ஸோ இந்திய அரசியலமைப்பின் விதி 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்கும் சமமாக வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஸோ சம வாய்ப்புனா என்னது? பாகுபாடு வந்து காட்டக்கூடாது. இந்த பொது வேலைவாய்ப்புன்னு வரும்போது மக்கள்கிட்ட வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அவங்களுடைய மதம், ஜாதி, இனம், பால், அப்புறம் பிறந்த இடம், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய பொது வேலைவாய்ப்பில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்த விதி வந்து சொல்லுது. இதுவே விதி 15 இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா விதி 16 என்னது? பொது வேலைவாய்ப்பில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும். இதுவே விதி 15 பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் இந்திய மக்கள்கிட்ட வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும். ஸோ விதி 16 பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்பில், அதுவே விதி 15 பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இந்திய மக்கள்கிட்ட வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஸோ பாகுபாடுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாதி, மதம், இனம், மொழி, பால், பிறந்த இடம்,
இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காரணமாக வச்சு இந்திய மக்கள்கிட்ட வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் விதி 15. ஸோ எல்லாமே இந்த சமத்துவ உரிமை இருக்கலாம் அதுக்கு கீழே தான் வரும். அப்புறம் 10வது கொஸ்டின், தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் விதி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீண்டாமை இருக்கலாம், அதை வந்து ஒழிச்சு கட்டின விதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 17. அப்போ விதி 17 படி இந்தியாவில் வந்து தீண்டாமை வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. ஸோ அந்த தீண்டாமையை வந்து யாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அரசு கடுமையான தண்டனைக்கும் அளிக்கக்கூடும். ஸோ தீண்டாமையை ஒழித்த விதி பார்த்திங்கன்னா விதி 17. இதுவே விதி 18 இருக்குல்ல, விதி 18 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்கள் மூலம் மக்களிடையே வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும். ஸோ விதி 18 வந்து என்ன சொல்லுதுன்னா பட்டங்களின் மூலம் இந்திய மக்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. ஸோ பட்டங்கள் மூலம் பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது விதி 18 மூலம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்கல்ல மக்களுக்கு, அந்த பட்டங்கள் கொடுக்கறது மூலமாக மக்களிடையே வந்து பாகுபாடு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த விதி 20, 21 இருக்குல்ல, இந்த ரெண்டு விதியும் ரொம்பவே முக்கியமான விதி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதி 20, 21 இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, அடிப்படை உரிமைகள் ஒன்றான சுதந்திர உரிமை அதுக்கு கீழே வரும். இது எதுக்கு முக்கியம்னு சொல்கிறதுன்னா இந்த நெருக்கடி நிலையெல்லாம் வரும்ல, எமர்ஜென்சி நெருக்கடி நிலை வந்து வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வச்சுருப்பாங்களா, அப்படி அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கப்படும் போது 2 விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த 2 விதிகளை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அந்த 2 விதிகளும் தான் இந்த விதி 20, 21. அப்போ அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அதில் வந்து விதி 20, 21 இந்த 2 மட்டும் யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது. நெருக்கடி நிலையின் போது கூட இந்த விதிகளை நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த விதிகள். இந்த விதி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 20 என்ன சொல்கிறாங்கன்னா குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து பாதுகாத்தல். ஸோ விதி 20 வந்து குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவே விதி 21ன்னா வாழும் உரிமை மற்றும் தனி மனித உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விதி 20ன்னா குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விதி. விதி 21 பார்த்திங்கன்னா வாழும் உரிமை மற்றும் தனி மனித உரிமை. இந்த 2 விதிகளையும் யாராலையும் எப்போதும் நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ ரொம்பவே முக்கியமான விதிகள் இந்த 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.